யாரிடத்திலும் சொல்லக்கூடாத, மறந்தும் யாரிடமும் சொல்லக்கூடாத 3 ரகசியங்கள். அதில் ஒரு ரகசியத்தை கடந்த வாரத்திலே தியானித்தோம். இன்னும் மற்றதை நாம் இந்த வாரத்திலே தியானிக்க போகிறோம். அதனால் ஆண்டவருடைய பிள்ளைகள் என்னோடு சேர்ந்து அந்த ஆராதனையிலே கலந்து கொள்ளுங்கள். ஆண்டவர் உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதிப்பார். வெகு சீக்கிரத்திலே இந்த சூழ்நிலைகளை ஆண்டவர் மாற்றப் போகிறார். ஆண்டவர் உங்களோடு கூட இருப்பார். சென்னையிலே அதிகமாக இந்த நோய் தொற்று இருக்கிறதாய் நாம் கேள்விப்படுகிறோம். ஆனாலும் ஆண்டவர் அந்த பிள்ளைகளை பாதுகாப்பார். நம்ம யாரும் பயப்பட வேண்டிய அவசியமில்லை. அநேகர் அதிலிருந்து விடுதலையாக்கப்படுகிறார்கள். நம்முடைய சரீரத்தில் இருக்கிற இம்யூனிட்டி பவர் அதிகமாகும் போது அது தன்னை போல் அந்த வியாதி அது விட்டு மாறிவிடும். அதனால் ஆண்டவருடைய பிள்ளைகள் யாரும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அது நம்மை ஒன்றும் சேதப்படுத்தாது. ஆண்டவர் உங்களோடு கூட இருப்பார், உங்களை பாதுகாப்பார். தொடர்ந்து உங்களுக்காகவும் உங்கள் குடும்பத்திற்காகவும் நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படட்டும். இன்றைக்கு ஆண்டவருடைய சமூகத்திலே ஒரு சில வார்த்தைகளை நாம் தியானித்து நாம் கடந்து போக ஆசைப்படுகிறேன். உங்களோடு கூட ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை உங்களோடு கூட நான் சொல்லி உங்களுக்காக ஜெபித்து முடிக்கிறதற்கு நான் ஆசைப்படுகிறேன். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படட்டும். நாம் எல்லாரும் வேதத்தை நாம் திறந்து ஒரு வேத பகுதியை நம்ம முழுக்க நம்ம வாசிப்போம். எல்லாரும் 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரத்தை நாம் எடுத்துக்கொள்ளலாம். 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரத்திலே 16வது வசனத்தை 16வது வசனத்திலிருந்து நம்ம வாசிக்க போகிறோம். 2 ராஜாக்கள் 6வது அதிகாரம் 16வது வசனத்திலிருந்து நம்ம வாசிக்க போகிறோம். அதற்கு அவன், பயப்படாதே, அவர்களோடு இருப்பவர்களை பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம் என்றான். அப்பொழுது எலிசா விண்ணப்பம் பண்ணி, கர்த்தாவே, இவன் பார்க்கும்படி இவன் கண்களை திறந்தருளும் என்றார். உடனே கர்த்தர் அந்த வேலைக்காரனின் கண்களை திறந்தார். இதோ எலிசாவை சுற்றிலும் அக்கினிமயமான குதிரைகளாலும் இரதங்களாலும் அந்த மலை நிறைந்திருக்கிறதை அவன் கண்டான். நன்றாய் கவனிங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளே. இன்றைக்கு நாம் ஒரு நல்ல ஆண்டவருடைய வார்த்தையை நம்ம தியானிக்க போகிறோம். இந்த 2 ராஜாக்களுடைய புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்திலே நீங்கள் வாசிக்கும் போது தீர்க்கதரிசியாகிய எலிசாவின் மூலமாய் செய்யப்பட்ட அற்புதத்தை குறித்து இந்த இடத்துல நம்ம வாசிக்கிறோம். எலிசா உள்ளே இருக்கிறார். அவனுடைய வேலைக்காரன் காலையிலே வந்து அதிகாலையிலே அந்த வீட்டினுடைய கதவை திறக்கும் போது அவனுக்கு ஒரு மிகப்பெரிய ஷாக், அவனுக்கு மிகப்பெரிய ஒரு பயப்படுத்துகிற ஒன்று அவனுக்காய் காத்திருக்கிறது. என்னன்னா, அவருடைய வீட்டை சுற்றி ரதங்களும் குதிரை வீரர்களும் அப்படியே சூழ்ந்து நிற்கிறார்கள். எதற்காக சூழ்ந்து நிற்கிறார்கள் சொன்னா, எலிசாவையும் இவர்களையும் எல்லாரையும் சிறைபிடித்து கொண்டு போகிறதற்காய் நிற்கிறார்கள். சீரியருடைய இராணுவத்திலே பேசிக்கொள்ளுகிற சில விஷயங்கள் இங்கே இஸ்ரவேல் நாட்டிலே அந்த ராஜாவுக்கு தெரிகிறதுனால அந்த சீரியனுடைய ராஜா சொல்றாரு, யார் நம்மத்திலே உளவாளி இருக்கிறான், இங்க நடக்கிற விஷயத்தை எல்லாம் போய் இஸ்ரவேல் ராஜாவுக்கு யார் சொல்லுகிறது? அவர்கள் சொல்லுகிறதுனால தான் அந்த ராஜா நம்ம எந்த இடத்துல போய் அவங்கள தாக்கலான்னு நினைக்கிறோமோ அந்த இடத்துல அவன் ஆட்களை விட்டு நம்மை அவன் மடங்கடித்து விடுகிறான். அப்படி சொல்லும் போதுதான் அவனுடைய சீரிய நாட்டினுடைய அந்த தளபதிகள் சொல்லுகிறார்கள், நம்ம நினைக்கிறது மாதிரி நம்முடைய ஆட்கள் உளவாளிகள் யாரும் இல்லை, அவங்களுக்குள்ளே ஒரு தீர்க்கதரிசி ஒருத்தன் இருக்கிறான், நம்ம இங்க பள்ளி அறையில பேசி கொண்டிருக்கிறத அவன் அந்த ராஜாவுக்கு தெரியப்படுத்துறான், அதனாலதான் நம்மளை தோற்று போறோம். அந்த ஒரே ஒரு நபரை நம்ம பிடிச்சா போதும், அந்த ஒரே ஒரு நபரை நம்ம தூக்கிட்டோம் அப்படின்னா கிளியரா ஈஸியா இந்த ராஜாக்களை
நம்ம வந்து ஜனங்களை வந்து பிடிச்சிடலாம் அப்படின்னு அவன் சொல்கிறான். சொல்லும்போது அந்த சீரியா நாட்டிலே இருக்கிற அந்த ராஜா தன்னுடைய இராணுவங்களை அனுப்பி இந்த எலிசாவுடைய வீட்டிலே எலிசாவை இப்ப கடத்துகிறதற்காக அக்னி அந்த ரதம் குதிரை வீரர்களோடு வந்து நிற்கிறார்கள். காலையில கேயாசி பார்க்கும்போது பார்த்தா அத்தனை பேர் சூழ்ந்து இருக்கிறாங்க. உடனே இவன் அப்படியே கத்துறான். தேவனுடைய மனுஷனின் வேலைக்காரன் 15வது வசனம், அதிகாலமே எழுந்து வெளியே புறப்படுகையில் இதோ இராணுவமும் குதிரைகளும் ரதங்களும் பட்டணத்தை சுற்றி கொண்டிருக்க கண்டான். அப்பொழுது வேலைக்காரன் அவனை நோக்கி, ஐயோ என் ஆண்டவனே, என்ன செய்வோம் என்றான். ஸோ அவனுக்கு பயங்கரமான பயம் வருது. இந்த மாதிரி சூழ்நிலையில் என்ன பண்ணுறதுன்னே தெரியலையே, இவ்வளோ பேர் நம்மளை சுற்றி நிற்கிறார்களே. ஸோ அந்த நெருக்கமான ஒரு நேரத்தில் தீர்க்கதரிசி செய்த ஒரு 2 காரியங்களை குறித்து இன்றைக்கு உங்களோடு பேசி உங்களுக்காக ஜெபிக்கிறதற்கு ஆசைப்படுகிறேன். ஆண்டவருடைய பிள்ளைகளே, சுற்றிலும் இப்பொழுது நெருக்கம். அவனை கொல்லுவதற்காக, அவனை அழைத்து கொண்டு போவதற்காக, அவனை கடத்துவதற்காக ஆட்கள் வந்திருக்கிறார்கள். அப்போ அந்த நெருக்கமான ஒரு சூழ்நிலையில ஒரு தேவனுடைய பிள்ளை செய்த காரியம் அவர்களை அந்த நெருக்கமான சூழ்நிலையிலிருந்து அப்படியே எடுத்து போட்டது. ஒருவேளை இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்கிற அன்பு தேவனுடைய பிள்ளையே, நீங்கள் நெருக்கத்திலே இருக்கலாம். உங்களை சுற்றி அதே போல எப்படி இந்த தீர்க்கதரிசியினுடைய வேலைக்காரனை பயப்படுத்தினதோ அதே போல உங்களை பயப்படுத்துகிற அநேக சக்திகள் உங்களுக்கு எதிராய் வந்து நிற்கலாம். நீங்கள் பயந்து போயிருக்கலாம். இந்த நெருக்கமான சூழ்நிலையை எப்படி கையாளுவது என்று உங்களுக்கு தெரியாமல் நீங்கள் திகைத்து போகலாம். ஆனா இந்த நெருக்கமான சூழ்நிலையை தேவனுடைய ஊழியக்காரர் கடந்தது போல நாம் கடப்போமே ஆனால் இந்த சூழ்நிலை நமக்கு தோல்வியாய் அல்ல, வெற்றியாகவே அமையும் என்கிறதுல எந்த சந்தேகமே இல்லை. ஹல்லேலூயா. நம்பர் 1, முதலாவதாக ஒரு தேவனுடைய பிள்ளையே, இந்த நெருக்கமான இந்த சூழ்நிலையிலே ஒரு தேவனுடைய மனுஷன் செய்த காரியத்தை குறித்து வேதத்தில் வாசிக்கும் போது, நீங்கள் 16வது வசனத்தை வாசிக்கும் போது வேதம் சொல்லுகிறது, அதற்கு அவன் பயப்படாதே, அவர்களோடு இருப்பவர்களை பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம். பயப்படாதே, அவர்களோடு இருப்பவர்களை பார்க்கிலும் நம்மோடு இருப்பவர்கள் அதிகம். கவனிங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளே, நெருக்கமான நேரத்திலே இந்த தேவனுடைய ஊழியக்காரன், தேவனுடைய தீர்க்கதரிசி, வேதம் சொல்லுகிறது, விசுவாசமான வார்த்தைகளை பேசுகிறார். நம்மோடு இருப்பவர்கள் அதிகம், நம்மோடு இருப்பவர்கள் அதிகம். நம்பர் 1, முதலாவதாக ஒரு தேவனுடைய பிள்ளையினுடைய வாழ்க்கையிலே நெருக்கமான சூழ்நிலைகள் வரும்போது, உங்களை சுற்றி நெருக்கம் இருக்கும்போது நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால் விசுவாசமான வார்த்தைகளை பேச வேண்டும். அநேக தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில சுற்றி நெருக்கங்கள் இருக்கும்போது நிறைய பேருக்கு அவிசுவாசமான வார்த்தைகள் தான் வரும். ஐயோ என்ன செய்யறதுன்னு தெரியலையே, இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துருச்சு, இத்தனை ஆயிரம் பேர் நமக்கு விரோதமாய் நிற்கிறாங்களே, இவ்வளோ பெரிய பிரச்சனை நமக்கு முன்பாக நிற்கிறதே, இவ்வளோ பெரிய மனிதன் நமக்கு முன்பாக நிற்கிறானே, இவ்வளோ பெரிய வியாதி நமக்கு முன்பாக இருக்கிறதே, இது ஒரு பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. அவர்களுடைய வாயிலிருந்து விசுவாசமான வார்த்தைகள் வராது, நிறைய பேருக்கு அவிசுவாசமான வார்த்தை வரும். அவ்வளோதான், நான் முடிஞ்சிட்டேன், நான் இனி எழும்புறது ரொம்ப கடினம், இதில் நான் தோற்று போயிடுவேன், அப்படி நடந்துரும், இந்த வியாதியில் நான் செத்துருவேன், இந்த வியாதி என்னை அப்படி கஷ்டப்படுத்திடும், இந்த மாதிரியே நான் 10 வருஷம் இருந்துருவேன், 20 வருஷம் இருந்துருவேன். ஒரே
நெகட்டிவான வார்த்தைகள் நிறைய பேருடைய வாயிலிருந்து வந்து கொண்டே இருக்கும். இன்றைக்கு கூட இந்த சத்தத்தை கேட்கிற நீங்களும் அப்படித்தான். உங்களை சுற்றி நெருக்கங்கள் இருந்து கொண்டே இருக்கலாம். உங்களை சுற்றி இருக்கிற நெருக்கத்தில் நீங்க நிறைய பேர் விசுவாசமான வார்த்தைகளை பேசாமல் உங்க வாயை திறந்தா அவிசுவாசமான வார்த்தைகள் வந்து கொண்டே இருக்கலாம். பாஸ்டர், என்னால விசுவாசமா பேச முடியல, என் மனசு அவிசுவாசத்தை சொல்லுது, என் வாய் அவிசுவாசத்தை சொல்லுது. இல்லை இல்லை இல்லை, ஒரு தேவனுடைய பிள்ளை நெருக்கமான சூழ்நிலையை ஜெயிக்க வேண்டும் என்றால் முதலாவதாக என்ன வார்த்தையை பேசணும் அப்படின்னா, விசுவாசமான வார்த்தைகளை பேசுங்க. இயேசு என் கூட இருக்கிறார், இயேசு எனக்கு பரிகாரி, அவரால் முடியாத பிரச்சனை என்று எதுவும் இல்லை, அவரால் சகலமும் முடியும், அவர் சகலத்தையும் செய்ய வல்லவர், அவர் செய்ய நினைத்தது தடைபடவே தடைபடாது. அவர் பெரியவர் அல்லவா, அவர் எனக்காக செய்யாமல் வேறு யாருக்காக செய்ய போறார்? இப்படி விசுவாசமான வார்த்தைகளை நீங்கள் பேசுவீர்களே ஆனால் நான் நம்புறேன், விசுவாசம் நம்பப்படுகிறவர்களின் உறுதியும் காணப்படாதவர்கள் நிச்சயமாக இருக்கிற அந்த விசுவாசம் உங்களை கனப்படுத்தும். அந்த நெருக்கமான சூழ்நிலையிலிருந்து உங்களை கைதூக்கி விடும் என்கிறதுல எந்த சந்தேகமே இல்லை. ஆமென், ஹல்லேலூயா. சோ ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு நெருக்கமான சூழ்நிலையிலே மிக தேவையான ஒன்று என்ன அப்படின்னா, விசுவாசமான வார்த்தையை ஆண்டவருடைய பிள்ளைகள் பேச வேண்டும். நீங்கள் யோபுவின் புஸ்தகத்தில் எடுத்து வாசிப்பீர்களே ஆனால் வேதம் சொல்லுகிறது, யோபுனுடைய சொத்துக்கள் எல்லாம் போனது, யோபுனுடைய பிள்ளைகள் எல்லாம் இறந்து போனார்கள், அவனுடைய சரீரத்திலே பலவீனம் வந்தது. அந்த மாதிரி நெருக்கமான நேரத்தில் யோபுனுடைய மனைவியால விசுவாசமா பேச முடியல. இனி எத்தனை நாள்? ஆனால் மரணம் என்கிறது சாதாரணமானது அல்ல. நம்முடைய வீடுகளிலே ஒரு மரணத்தை பார்த்தாலே நம்மளாலே அப்படியே ஜீவனோட இருக்க முடியாது, அவ்வளோ கஷ்டமா இருக்கும். நம்மோடு கூட வளர்ந்த, நம்மோடு கூட சாப்பிட்ட, நம்மோடு கூட தூங்கின யாராவது ஒரு நபர் மரித்து போனாலே அது நம்மளால தாங்கிக்கவே முடியாது. அந்த நபரை குறித்து நமக்கு ஞாபகம் எத்தனை வருடமானாலும் அந்த நம்முடைய வீட்டில் ஒரு மரணம் வந்துருச்சுன்னா அதனுடைய தாக்கம் அதிகமாக இருக்கும். ஆனால் இந்த வீட்டில் ஒரு மரணம் அல்ல, தன்னுடைய எல்லா பிள்ளைகளையும் ஒரே நாளிலே சாக கொடுத்தான். அவனுடைய மனசு எப்படி இருக்கும்? அதனால தான் அவனுடைய மனைவியினுடைய மனது அப்படியே உடைஞ்சு போய் தான் அவங்க பேசுறாங்க. இல்லை இனி வார்த்தை. ஆனால் அந்த மாதிரி சூழ்நிலை வந்த போதிலும் வேதம் சொல்லுகிறது, யோபு தன்னுடைய வாயை திறந்து அவிசுவாசமா பேசவே இல்லை. தேவனுடைய கையிலே நன்மையை பெற்ற நாம் தீமையை பெற வேண்டாமோ? கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். என் தோல் முதலானவைகள் அழுகி போனாலும் நான் அவரை பார்ப்பேன், அந்நிய கண்கள் அல்ல என் கண்களே அவரை காணும். அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாய் இருப்பேன். இப்படி விசுவாசமான வார்த்தைகள், விசுவாசமான வார்த்தைகள். தேவரீர் நீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது. இப்படிப்பட்ட விசுவாசமான வார்த்தையை பேசினதுனாலே அந்த நெருக்கமான சூழ்நிலைகளை கர்த்தர் மாற்றி அவனை 2 மடங்கு ஆசீர்வதித்தார். இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்கிற யாரோ ஒருத்தரிடத்தில் ஆண்டவர் தெளிவாய் பேசுகிறார். மகளே, நீ அதிகமான அவிசுவாசமான வார்த்தைகளை பேசுகிறாய். மகனே, நீ அதிகமாய் அவிசுவாசமான வார்த்தையை பேசுகிறாய். உன்னை சுற்றி இருக்கிற நெருக்கம், உன்னை சுற்றி இருக்கிற சூழ்நிலை, உன்னை சுற்றி இருக்கிற மனிதர்கள், உன்னை சுற்றி இருக்கிற பிரச்சனையை பார்த்து பார்த்து நீ அவிசுவாசமாய் பேசி பேசி ஒவ்வொரு நாளும் கீழே போய் கொண்டிருக்கிறாய். ஆனால் ஆண்டவர் இன்றைக்கு உன்னை தட்டி கொடுத்து சொல்லுகிறார், உன் பக்கத்தில் வந்து சொல்லுகிறார், உன் கரத்தை பிடித்து சொல்லுகிறார், உன் வாயினாலே அவிசுவாசமாய் பேசாதே, நெகட்டிவாய் நீ பேசாதே. இந்த சூழ்நிலையில ஆண்டவர் என்னை நிறுத்துவார் என்று விசுவாச அறிக்கை செய்வாயானால் உன்னை தூக்கி நிறுத்துகிற ஒருவர் உண்டு என்று ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கு திருவளம் பற்றுகிறார்.
எனக்கு தெரிந்த ஒரு தேவனுடைய ஊழியர், அவர் திடீரென்று ஒரு சூழ்நிலையினாலே கடன் பிரச்சனையினாலே மாட்டப்பட்டார். அவர் கடன் வாங்கக்கூடாது, ஆனால் அவர் கடன் வாங்கி நிறைய இடங்களிலே தன்னுடைய கடனை கட்ட முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டார். அப்பொழுது அவருடைய திருச்சபையில் இருக்கிற நிறைய பேர் வந்து, நீங்களே கடனோட இருக்கிறீங்க, நீங்கள் கடனோட சேர்ந்து எங்களை ஆசீர்வதிச்சா நாங்களும் கடன்காரங்களை தான் மாறிடுவோம் அப்படின்னு சொல்லி அவரை வெறுக்க ஆரம்பித்தார்கள். எங்களுக்கு நீங்கள் பாஸ்டராக இருக்க வேண்டாம் அப்படின்னு அவரை துரத்தினாங்க. அப்போ கடன்காரங்க வந்து அவருக்கு இருக்கிற வண்டியெல்லாம் எடுத்துட்டு போயிட்டாங்க. ரொம்ப அவமானப்பட்டார். தேவனுடைய சமூகத்தில் அப்படியே கடந்து போய் ஜெபிக்க ஆரம்பித்தார். ஆண்டவரே, நீர் ஆசீர்வதிக்கிறதற்கு வல்லவர், நீர் என்னை உயர்த்துறதற்கு வல்லவர். அப்பொழுது ஒரு விசை அவர் ரொம்ப ரொம்ப மோசமான இந்த மாதிரி சூழ்நிலை போய்கொண்டிருக்கும் போது ஒரு கன்வென்ஷன் கூட்டத்துக்கு சரி அட்டன் பண்ணலான்னு தான் போனார். அந்த கூட்டத்தில் வந்து அவர் வந்து அந்த கூட்டம் நடக்கும்போது போய் அந்த கூட்டத்தில் ஜெபம் பண்ணி அந்த வசனத்தை கேட்டுட்டு வரலான்னு சொல்லி யாருக்கும் தெரியாமல் அந்த இடத்துல அந்த கூட்டத்துக்கு போனார். ஆனால் அந்த கூட்டத்தில் போய் உட்கார்ந்து இவர் ஆண்டவரை ஆராதிச்சிட்டு இருக்கும்போது அந்த கூட்டத்திலே பிரசங்கம் பண்ணுகிற பிரசங்கியார், ஸ்பெஷல் கெஸ்ட், இவரை தூரத்திலிருந்து பார்த்தாங்க. தூரத்தில் இருந்து பார்த்த உடனே அவரை கண்டுபிடிச்சிங்க வா அப்படின்னு கூப்பிட்டாரு. நீ எப்படி இருக்க அப்படின்னு கேட்டார். நல்லா இருக்கிறாயா அப்படின்னு. உடனே அந்த அந்த ஸ்பெஷல் கெஸ்ட்டு சொன்னாராமா, கூடி இருக்கிற எல்லார்ட்டையும் சொன்னாராமா, இன்னைக்கு நான் உங்களுக்கு பிரசங்கம் பண்ண போறதில்ல, இன்னைக்கு பிரசங்கம் பண்றதற்கு ஆண்டவர் ஒரு வார்த்தையை கொடுத்து ஒரு தேவ மனுஷனை அனுப்பி இருக்கிறாரு, அவரை நான் உங்களுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ண போறேன்னு சொல்லி ஆராதனையை அட்டன் பண்ண போன இந்த நபரை இன்ட்ரோடியூஸ் பண்ணி இவர் தான் இன்னைக்கு பிரசங்கம் பண்ணுவாரு அப்படின்னு சொன்னாராமா. இவருக்கு ரொம்ப ஷாக் ஆயிடுச்சு. ஆண்டவரே, நானே கடன் பிரச்சனையினால உடஞ்சு போய் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கலான்னு தான் வந்தேன், ஆனால் இந்த இடத்துல நீங்கள் என்ன பிரசங்கம் பண்ண வைக்கிறீங்களே. கர்த்தர் சொன்னாராமா, நீ பேசு அப்படின்னு. அன்றைக்கு அந்த கூட்டத்தில் அந்த தேவனுடைய மனுஷனை ஆண்டவர் வல்லமையாய் பயன்படுத்தினார். அந்த கூட்டத்தினுடைய முடிவில் அந்த அந்த ஸ்பெஷல் கெஸ்டாய் அழைக்கப்பட்டிருந்த அந்த போதகர் அவர் சொன்னாராமா, இது ஒரு பெரிய தேவ மனுஷன், இவனுக்குள்ள நிறைய கிருபைகள் இருக்குது, உங்களுடைய திருச்சபைகளில் இவரை பயன்படுத்தலாம், இவர் நிறைய லட்சங்களுக்கு பயன்படுவார் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய பாக்கெட்டுக்குள்ளே இருந்து ஒரு பண பையை எடுத்து அவருடைய கையில் கொடுத்து, இதாப்பா கர்த்தர் உனக்கு கொடுக்கறதற்காக என்கிட்ட சொன்னார், நீ இதை வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி அவர் போயிட்டாராமா. அவருடைய கையில் எடுத்து பார்த்தால் அவர் கடன் கட்ட வேண்டிய பணம் அவருடைய கையில் இருந்தது. அந்த பணத்தை கொண்டு போய் கடனை கட்டினார். அன்று முதல் ஆண்டவர் அவரை ஆசீர்வதிக்க ஆரம்பித்தார். இன்றைக்கு தேசத்திலையும் பல நாடுகளிலையும் ஆண்டவருக்காக பெரிய ஊழியத்தை செய்கிற ஒரு தேவ மனுஷனாய் மாற்றப்பட்டு கர்த்தருக்காக ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, அந்த தேவன் தான் உங்கள் தேவன், அந்த தேவன் தான் நாம் ஆராதிக்கிற தேவன். அந்த தேவன் இன்றைக்கு உங்களையும் என்னையும் பார்த்து சொல்கிறார், நெருக்கமான சூழ்நிலையிலே நீங்கள் ஒரு நாளும் அவ்விசுவாசமாய் பேசாதபடி நீங்கள் தீர்க்கதரிசியை போல விசுவாசமாய், அவர்களோடு இருக்கிறது கொஞ்சம் பலன்தான், அவர்களோடு இருக்கிறவர்கள் கொஞ்சம்தான், ஆனால் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம். நான் சொல்கிறேன், உங்களுக்கு விரோதமாய் இருக்கிற பிரச்சனையினுடைய அந்த வல்லமை குறைவுதான், ஆனால் உங்களோடு கூட இருக்கிற ஆண்டவருடைய வல்லமை அதைவிட பெரியது, அதைவிட பெரியது, அதைவிட பெரிய வல்லமை உங்களோடு கூட இருக்கிறது. ஆண்டவருடைய பிள்ளைகளை கர்த்தர் அப்படி பார்ப்பார். நீங்கள் வேதத்திலே ஒரு வசனத்தை, லூக்கா எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரத்திலே 20வது வசனத்தை வாசிக்கும் போது வேதம் சொல்லுகிறது, யோவான் என்கிற அந்த யோவானுடைய தகப்பனாகிய ஆசாரியன் தூபம் காட்டுகிறதற்காக அங்கே தேவனுடைய சமூகத்திலே போய் நிற்கிறான். அதை வாசிக்கும் போது லூக்கா எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரத்திலே 20வது வசனத்தை நாம் வாசிக்கும் போது, இதோ
தகுந்த காலத்தில் நிறைவேற போகிற என் வார்த்தைகளை நீ விசுவாசியாதபடியால் இவைகள் சம்பவிக்கும் நாள் மட்டும் நீ பேசக்கூடாமல் ஊமையாயிருப்பாய். இங்கே சகரியா என்கிற ஒரு ஊழியக்காரன் தேவனுடைய சமூகத்தில் வேதம் சொல்லுகிறது, அவன் அன்றைக்கு அந்த ஆசாரிய ஊழியத்தை அவன்தான் செய்ய வேண்டும். அப்போ ஆசாரிய ஊழியத்தை அவன் செய்து கொண்டிருக்கும் போது ஆண்டவருடைய வார்த்தை அவனுக்கு வருது. 18வது வசனம், அப்பொழுது சகரியா தேவதூதனை நோக்கி, இதை நான் எதனால் அறிவேன்? நான் கிழவனாய் இருக்கிறேன், என் மனைவி வயது சென்றவளாய் இருக்கிறாளே என்றான். தேவதூதன் அவனுக்கு பிரதி உத்தரமாக, நான் தேவ சன்னதியில் நிற்கிற காபிரியேல் என்பவன், உன்னுடனே பேசவும் உனக்கு இந்த நற்செய்தியை அறிவிக்கவும் அனுப்பப்பட்டு வந்தேன். காபிரியேல் தூதன் இந்த மாதிரி தகுந்த காலத்தில் உனக்கு ஒரு பிள்ளை பிறக்க போகுது, அவன் தேவனுக்கு வழிகாட்டுகிறவனா இருப்பான் அப்படின்னு நல்ல தீர்க்க தரிசனத்தை சொல்லும் போது, இந்த தீர்க்க தரிசனத்தை இந்த சகரியா தேவனுடைய ஊழியக்காரன் அவர் நம்ப மாட்டார். அவர் உடனே அவிசுவாசமா பேசுவார். அவன் என்ன பேசுவார் அப்படின்னா, நான் கிழவனாய் இருக்கிறேன், என் மனைவி வயது சென்றவர்களாய் இருக்கிறாளே. உடனே தேவதூதன் சொல்லுகிறான், தகுந்த காலத்தில் நிறைவேற போகிற வசனத்தை நீ விசுவாசியாதபடினால், நீ அவிசுவாசமா உன் வார்த்தையை பேசினபடினால் அந்த குழந்தை பிறக்கிற வரைக்கும் நீ ஊமையனாயிருப்பாய். ஸோ ஆண்டவருடைய பிள்ளைகள் ஒன்று நினைத்து கொள்ளுங்கள், ஆண்டவருக்கு சுத்தமாக பிடிக்காதது என்ன அப்படின்னா, கர்த்தர் விசுவாசமாய் உங்களுக்கு வார்த்தைகளை கொடுக்கும் போது நீங்க அவிசுவாசமா பேசுறது ஆண்டவருக்கு பிடிக்காது. ஆண்டவருக்கு பிடிக்காது. அதை நாம் ஆண்டவரை குறைவாய் மதிப்பு போடுவதற்கு சமமானது. நம்ம அப்படி குறைவா மதிப்பு கொடுறோம். நம்முடைய ஆண்டவர் பெரியவர் அல்லவா? அதனால எவ்வளவு நெருக்கமான சூழ்நிலையிலும் ஒரு தேவனுடைய பிள்ளையினுடைய வாயிலிருந்து என்ன வார்த்தை தான் வரணும்னா, விசுவாசமான வார்த்தையை தான் வர வேண்டும், விசுவாசமான வார்த்தையை தான் பேச வேண்டும். நீங்கள் வேதத்தில் நிறைய மனிதர்களை அப்படி வாசிக்கலாம். தாவீதை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவன் நெருக்கமான சூழ்நிலையிலே சொல்லுகிறான், உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன், என் தேவனாலே ஒரு மதிலை தாண்டுவேன். அப்படி ஒரு விசுவாசமான வார்த்தை. எஸ்தரை குறித்து வேதத்தில் வாசிக்கும் போது வேதம் சொல்லுகிறது, நான் இவ்விதமாய் சட்டத்தை மீறி ராஜாவிடத்திற்கு பிரவேசிப்பேன், நான் செத்தாலும் சாகிறேன் அப்படின்ற ஒரு விசுவாசமான அறிக்கை. தானியேலை குறித்து வேதம் சொல்லுகிறது, சிங்கங்கள் அவனை சேதப்படுத்தாதபடிக்கு அவனுக்குள்ள ஒரு மிகப்பெரிய விசுவாசமான வார்த்தை. இப்படி தேவன் பயன்படுத்தின அநேக பாத்திரங்கள் நெருக்கமான சூழ்நிலையில விசுவாசமான வார்த்தையை பேசி ஜெயித்திருக்கிறார்கள். கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல். ஸோ இன்று ஆண்டவருடைய பிள்ளைகளை எத்தனை பேர் ஒப்பு கொடுக்க போகிறீர்கள்? எத்தனை பேர் நீங்கள் ஜெபிக்க போகிறீர்கள்? ஆண்டவரிடத்தில் சொல்லுங்கள், ஆண்டவரே, நான் தான் அப்படிப்பட்ட நபர், எனக்காக தான் இந்த வார்த்தையை பேசுகிறேன், நான் தான் நிறைய அவிசுவாசமாய் பேசிக்கொண்டே இருக்கிறேன். என் சூழ்நிலையை பார்க்கும்போது, எனக்கு முன்பாக இருக்கிற நெருக்கத்தை பார்க்கும்போது எனக்குள்ள அவிசுவாசமாய் பேசிக்கொண்டே இருக்கிறது, என் சிந்தை அவிசுவாசமாய் பேசுகிறது, என் இருதயம் அவிசுவாசமாய் பேசிக்கொண்டே இருக்கிறது. ஓ, இப்பொழுது ஆண்டவருடைய சமூகத்தில் நீங்கள் இருக்கிற இடங்களிலே, நீங்கள் இதை பார்த்து கொண்டிருக்கிற இடத்துல ஒப்பு கொடுத்து இப்பொழுதே உங்களுடைய இருதயம் விசுவாசமாய் பேச ஆரம்பிக்கட்டும், விசுவாசமாய் பேச ஆரம்பிக்கட்டும். ஆண்டவரே, நீர் பெரியவர், ஆண்டவரே, நீர் யாவையும் செய்து முடிக்க வல்லவர், நீ செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது என்று உங்களுடைய இருதயம் அவருடைய அவிசுவாசத்தினாலே அல்ல, விசுவாசத்தினால் நிரம்பட்டும். ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளை நெருக்கமான சூழ்நிலையில நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, விசுவாசமான வார்த்தைகளை நீங்க பேசுங்க. கொஞ்சம் கடினமாக தான் இருக்கும். எப்படி பாஸ்டர் அப்படின்னு இல்லை, விசுவாசமாய் பேசிக்கொண்டே இருப்போம். ஆண்டவர் நம்முடைய வார்த்தையை கனப்படுத்துகிறவர், நம்மை நிறுத்த வல்லவராக இருக்கிறார். ஆமென்.
நம்பர் 2, இரண்டாவது ஒரு காரியத்தை கூட உங்களுக்கு சொல்லி உங்களுக்காக ஜெபித்து நான் முடிக்க ஆசைப்படுகிறேன். இந்த இடத்திலே இந்த நெருக்கமான சூழ்நிலையிலே ஒரு மிகப்பெரிய ஜெயத்தை தேவனுடைய தீர்க்கதரிசி பெற்றுக்கொள்றதற்கு என்ன காரணம் என்று நீங்க வேதத்தில் வாசிக்கும் போது 16வது வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களேயானால், ஸ்தோத்திரம், 2 ராஜாக்களிலே 6ஆம் அதிகாரம், 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம் 16வது வசனம், அதற்கு அவன் பயப்படாதே, அவர்களோடு இருப்பவர்களை பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம். கவனிங்க, இந்த இடத்துல 2 பேரும் பார்க்கிறார்கள். வேலைக்காரனும் பார்க்கிறான், தீர்க்கதரிசியும் பார்க்கிறான். ஒரு நெருக்கமான சூழ்நிலை, எதிராக இப்பொழுது பெரிய பெரிய ஆட்கள் நின்று கொண்டிருக்கிறார்கள், ரதங்களோடு நின்று கொண்டிருக்கிறார்கள், குதிரை வீரர்கள் நின்று கொண்டிருக்கிறார்கள். அவங்க 2 பேருமே பார்க்கிறாங்க. அவரும் பார்க்கிறாரு, அந்த வேலைக்காரனும் பார்க்கிறான். ஆனா இவங்க 2 பேருடைய பார்வையிலையும் வித்தியாசம் இருக்குது. என்ன அப்படின்னா, இந்த வேலைக்காரன் இந்த நெருக்கமான சூழ்நிலையிலே எதிரியைத்தான் பார்க்கிறான். தனக்கு முன்னாடி நிற்கிற எதிரியை பார்த்துட்டான். ஐயோ, ரதங்களோட வந்து நிற்கிறாங்க, குதிரை வீரர்களோட வந்து நிற்கிறாங்க. ஆனா தேவனுடைய மனுஷன் எதிரிய பார்க்கல. யாரை பார்த்தான் அப்படின்னா, அக்கினிமயமான குதிரை வீரர்களோடு நிற்கிறவர்களை. அதான், இதோ இராணுவம் குதிரை ரதங்களும் பட்டணத்தை சுற்றி கொண்டிருக்க கண்டான். அப்பொழுது வேலைக்காரன் அவனை நோக்கி, ஐயோ என் ஆண்டவனே, என்ன செய்வோம் என்றான். அப்பொழுது அவன் பயப்படாதே, அவர்களோடு இருப்பவர்களை பார்க்கிலும் நம்மோடு இருப்பவர்கள் அதிகம். நீங்கள் 17வது வசனத்தினுடைய பின்னணியை வாசிக்கும் போது, அந்த வேலைக்காரன் கண்களை திறந்தார். இதோ எலிசாவை சுற்றிலும் அக்கினிமயமான குதிரைகளாலும் ரதங்களாலும் அந்த மலை நிறைந்திருக்கிறதை அவன் கண்டான். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகளே, எலிசா வெளியே வந்து பார்க்கும்போது அவனுடைய கண்ணுக்கு எதிரி தெரியல, தன்னை காப்பாற்ற வந்த தேவனுடைய தூதர்கள், அக்கினி ரதமான குதிரை வீரர்களோடு இருக்கிற அந்த சேனையை அவன் கண்டான். இன்றைக்கு ஆண்டவருடைய பிள்ளைகளை, இன்றைக்கு இந்த சத்தியத்தை, இந்த ஜெபத்திலே இந்த செய்தியை கேட்கிற உங்களுடைய வாழ்க்கையிலே, பாஸ்டர் நீங்க சொல்றது உண்மைதான் பாஸ்டர், என்னை சுற்றிலும் அந்த பிரச்சனை மட்டும்தான் என் கண்ணுக்கு தெரிகிறது. உங்களை சுற்றி அந்த பிரச்சனை மட்டும்தான் உங்க கண்ணுக்கு தெரியும். அப்படியே கண்ணை நிறைய பேருக்கு கண்களை மூடி தூங்குறதற்காக ஆயத்தப்படும் போது கூட பாருங்க, கண்ணு தான் மூடி இருக்கும், ஆனா சிந்தைக்குள்ள அவங்களுடைய பிரச்சனை தான் ஞாபகம் வரும். அப்படியே கண்ணு பிரச்சனையை மட்டும்தான் பார்க்கும், வெளியே போனா பிரச்சனையை மட்டும்தான் பார்க்கும். ஐயோ, என் கண்ணில் முழுக்க முழுக்க என்னுடைய வாழ்க்கையினுடைய முடிவு மட்டும்தான் தெரியுது, தோல்வி மட்டும்தான் தெரியுது. அப்படி என்கிற அந்த காரியத்தோடு போராடி கொண்டிருக்கிற ஆண்டவருடைய பிள்ளையே, உங்களுடைய கண்கள் பிரச்சனையை பார்க்கிறதை நிறுத்தட்டும், தேவையை பார்க்கிறதை நிறுத்தட்டும், அந்த எதிரியான மனுஷனை பார்க்கிறத நிறுத்தட்டும். எப்பொழுது ஆண்டவர் உங்களுக்கு அற்புதம் செய்வார் என்றால், நெருக்கத்தில் இருக்கிற உங்களை கர்த்தர் எப்பொழுது விடுதலை கொடுப்பார் என்றால், நீங்கள் எப்பொழுது பிரச்சனையை பார்க்கிறதை நிறுத்தி அந்த பிரச்சனையின் நடுவிலே இருக்கிற தேவனை நீங்கள் பார்க்கிறீர்களோ, அப்பொழுதே உங்களுக்கு அற்புதம் நடக்க ஆரம்பித்து விட்டது என்று நான் தீர்க்க தரிசனமாய் உங்களுக்கு சொல்லுகிறேன். நிறுத்துங்க, பிரச்சனையை பார்க்கறத நிறுத்துங்க, தேவையை பார்க்கறது சரி இருக்கட்டும், அதை விடுங்க, ஆண்டவரை பாருங்க. ஆண்டவருடைய பிள்ளைகள் கர்த்தரை நோக்கி வேதம் சொல்கிறது, அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்களுடைய முகங்கள் வெட்கப்படவே இல்லை. நீங்கள் வேதத்தில் ஜெயித்த ஒவ்வொரு பரிசுத்தவான்களும் எப்படி ஜெயிச்சிருக்காங்கன்னா, அவங்க பிரச்சனையை பார்த்ததுனால அல்ல, பிரச்சனையிலிருந்து விடுதலை கொடுக்கிற கர்த்தரை பார்த்ததுனால தான் ஜெயிச்சிருக்காங்க. அதனால தான் அவங்க பெரிய வெற்றி அடைந்தார்கள், வேற எதனாலையுமே இல்லை.
வேற எதுனாலையுமே இல்லை. இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்கிற அன்பு தேவனுடைய பிள்ளையே, இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்காக தான் பேசி கொண்டிருக்கிறார். இந்த நெருக்கத்திலிருந்து உன்னை விடுதலையாக்க நான் விரும்புகிறேன். உன்னுடைய கண்கள் நேராய் நோக்க கடவது. உங்க கண்கள் என்ன பார்க்கட்டும். வேதம் சொல்லுது, அவ்வளோ பெரிய அக்னி, நான் ஃபர்ஸ்ட் சொன்னது போல 7 மடங்கு அக்னி எரித்து கொண்டிருக்கிறது. ஆனா அங்க கொண்டு போய் போனவங்க செத்து விடுறாங்க. ஆனா வேதம் சொல்லுகிறது, இல்ல இல்ல, அங்க ஒருத்தர் காப்பாற்றுவதற்காக அங்க நிற்கிறார். நீங்கள் அறியாத ஒருவர், நீங்கள் உங்கள் கண்களுக்கு தென்படாத ஒருவர். நான் நம்புறேன், தீர்க்க தரிசனமா சொல்றேன், சிஸ்டர், பிரதர், அந்த பிரச்சனையின் நடுவில் இருக்கிறார், அந்த தேவையின் நடுவில் இருக்கிறார். நீங்க தான் அவரை பார்க்கல. இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து கிளம்பி இப்பொழுது செங்கடலுக்கு முன்பாக நிற்கிறார்கள். அங்கே பார்வோனுடைய சேனை துரத்தி கொண்டு வருகிறது. இங்கே செங்கடல் எதிராய் நிற்கிறது. அவருடைய கண்களுக்கு பார்வோனும் செங்கடலும் மட்டும்தான் தெரிகிறார்கள். பார்வோனுடைய சேனை, செங்கடல் மட்டும்தான் தெரிகிறது. மோசையை பார்த்து முறுமுறுக்கிறார்கள், எங்களுக்கு எகிப்திலே பேதர் குழிகள் இல்லை என்றா இங்கே கொண்டு வந்தீங்க அப்படின்னு எல்லாரும் அப்படியே கத்துறாங்க. அவங்களுக்கு வேற எதுவுமே தெரியல. ஆனா வேதம் சொல்லுது, அந்த அவங்களுக்கு அவங்க கண் இது ரெண்டையும் தான் பார்த்துருச்சு. ஆனா ஆண்டவர் செங்கடலின் நடுவிலே அவர்களுக்காக ஒரு வழியை ஆயத்தம் பண்ணியிருந்தார். நான் நம்புறேன், அதன் நடுவில் கர்த்தர் இருந்தார். இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்கிற உங்களுக்கும் அப்படித்தான் சொல்லுகிறேன். உங்க கண்ணு அங்க பாக்குது, உங்க கண்ணு பின்னாடி பாக்குது. இந்த பக்கமும் வழி இல்லை, இந்த பக்கமும் வழி இல்லை, இந்த பக்கம் நெருக்கம், இந்த பக்கம் நெருக்கம். உங்க கண் இது ரெண்டையும் தான் பார்த்துட்டு இருக்குது. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, இல்ல இல்ல, உங்க கண்கள் பார்க்கிறது பொய், இன்னொரு வழி இருக்கிறது, இன்னொரு தேவன் இருக்கிறார். அந்த சூழ்நிலை, அந்த பிரச்சனை, உங்க மகளுடைய பிரச்சனை, உங்க மகனுடைய பிரச்சனை, அந்த பிசினஸ் பிரச்சனையில ஒருவர் நின்று கொண்டிருக்கிறார். ஒருவர் அங்கே வழியை ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். ஒருவர் அங்கே காரியத்தை கைகூடி வர பண்ணுகிறார். ஒருவர் ஒரு காரியத்தை வைத்து கொண்டு நிற்கிறார். இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்கும் போதே, ஆண்டவரே என் கண்களை திறந்தருளும், ஆண்டவரே என் கண்களை திறந்தருளும், உங்களை நான் பார்க்கணும். நீங்க அந்த பிரச்சனை நடுவில் நிற்கிறத நான் பார்க்கணும், இந்த தேவை நடுவில் நிற்கிறத என் கண்கள் பார்க்கணும்னு நீங்க ஜபிக்க ஆரம்பிப்பீர்களே, ஆனால் உங்க கண்களை ஆண்டவர் திறப்பாரு. நீங்க பார்ப்பீங்க, அந்த செங்கடல் நடுவிலே இஸ்ரவேல் ஜனங்களை நடந்து போக பண்ணினவர் உங்களையும் இந்த சூழ்நிலையின் நடுவே நடந்து போக பண்ணுவார், நடந்து போக பண்ணுவார். என் தேவன் அவ்வளவு பெரியவர். ஹல்லேலூயா! எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவரே, ஆண்டவருடைய பிள்ளைகளே. சோ நம்பர் 2, இரண்டாவது, ஒரு தேவனுடைய பிள்ளை நெருக்கமான சூழ்நிலையில உங்க கண்கள் நெருக்கத்தை அல்ல, பிரச்சனையே அல்ல, யாரை பார்க்கணும் அப்படின்னா அந்த பிரச்சனையின் நடுவிலே நமக்கு உதவி செய்கிற தேவனாகிய கர்த்தரை. நீங்கள் யோவான் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரத்தில் 11வது வசனத்தை வாசிக்கும் போது வேதம் சொல்லுது, எல்லாருமே லாசருவை மரித்தவர்களாய்த்தான் பார்த்தார்கள். அதான் லாசரு மரிச்சு போனான், லாசரு மரிச்சு போன, மரியாள் எல்லாருமே லாசரு மரிச்சு போனவங்களா தான் பார்த்தாங்க. ஆனா வேதம் சொல்லுது, இயேசு அப்படி பார்க்கல. இயேசு எப்படி பார்த்தாரு அப்படின்னா, அவனுடைய சீசரிடத்துல சொல்லும் போது சொல்றாரு, அவனை நான் எழுப்ப போறேன் அப்படின்னு சொல்றேன். அவனை அவன் தூங்கிட்டு இருக்கிறாப்பா, நான் எழுப்ப போறேன். அவருடைய பார்வையை பார்த்தீர்களா? இன்றைக்கு உங்களையும் ஆண்டவர் அப்படித்தான் கர்த்தர் அழைக்கிறார். எல்லாரும் ஆண்டவருடைய சமூகத்தில் நீங்க ஒப்பு கொடுங்கன்னு நான் நம்புறேன். ஆண்டவரே, என் கண்கள் உண்மையே நோக்கி பார்க்கட்டும். ஹல்லேலூயா! நெருக்கமான சூழ்நிலையில உங்களை சுற்றி இருக்கிற நெருக்கத்தை அதை விட்டுட்டு உதவி செய்கிற ஒரு தேவனை இன்றைக்கு உங்கள் கண்கள் பார்க்குமேயானால், இன்றைக்கு உங்கள் கண்கள் பார்க்குமேயானால் பெரிய அதிசயம், பெரிய அற்புதத்தை நீங்கள் காண்பீர்கள். நீங்கள் காண்பீர்கள். கோலியாத்தை குறித்து வேதத்தில் நீங்கள் வாசிக்கும் போது, தாவீது கோலியாத்திற்கு முன்பாய் போய் நிற்கிறார். அங்கே இருக்கிற எல்லா ஜனங்களும் கோலியாத்தை மட்டும்
மட்டும்தான் பார்க்கிறார்கள். ஜனங்கள் கோலியாத்தை பார்க்கிறார்கள், சவுல் ராஜா கோலியாத்தை பார்க்கிறான். எல்லாருமே கோலியாத்தை தான் பார்க்கறாங்க. ஆனா தாவீது மட்டும் யாரை பார்த்தான் அப்படின்னா கோலியாத்தை மட்டும் பார்க்கலங்க. கோலியாத்தை ஜெயிக்க போகிற கர்த்தர் கோலியாத்துக்கு பின்னாடி நிக்கிறத அவன் பார்த்தான். நீங்க அது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். நான் அடிக்கடி திருச்சபையில சொல்லியிருக்கிறேன். பொதுவாக நீங்கள் கோலியாத்து எப்படி விழுந்தான் என்று பார்க்கும்போது வேதம் சொல்லுது, முகம் குப்புற விழுந்து செத்தான, முன்னாடி அப்படி விழுந்து. ஆனா இந்த இந்த நீங்க படத்துல பிக்சர்ல கூட பார்க்கும்போது தாவீது தன்னுடைய கவனில் கல்லை வைத்து சுத்தி அடிக்கும்போது அவனுடைய நெற்றியில் அது பட்டுச்சாம். பொதுவாக ஒன்று நினைத்துக் கொள்ளுங்கள், இந்த பக்கத்துலேருந்து இப்படி தட்டுனா அடிச்சா எல்லாரும் இப்படி பின்னாடி தான் விழுவாங்க, யாரும் முன்னாடி விழ மாட்டாங்க. ஆனா கோலியாத்து முன்னாடி விழுந்திருக்கிறார். நான் என்ன நம்புறேன் அப்படின்னா, முன்னாடி தாவீது அடிச்சிட்டான், பின்னாடி கத்தர் அடிச்சிட்டார். பின்னாடி கத்தர்னு ஒரு தட்டுனார், அதனால தான் முன்னாடி விழுந்திருக்கிறான். ஸோ ஒரு தேவனுடைய பிள்ளைகளுக்கு இந்த தாவீதை போல அப்படிப்பட்ட அறிவு உங்களுக்கு வேண்டும். அப்படிப்பட்ட அறிவு உங்களுக்கு வேணும். என்ன அறிவு வேணும்னா, நான் கோலியாத்தை மட்டும் பார்க்க மாட்டேன், கோலியாத்தை ஜெயிக்க போகிற கர்த்தர் அதன் நடுவிலே நிற்கிறார். ஹல்லேலூயா, ஆமென் சொல்லுங்க. எத்தனை பேர் இந்த வார்த்தைக்கு ஒப்பு கொடுக்க போறீங்க? ஆண்டவர் உங்க கூட இருக்கிறார். இன்றைக்கு ஆண்டவர் உங்களுடைய கண்களை திறக்க விரும்புகிறார். இன்றைக்கு உங்களுடைய வாயின் வார்த்தைகளை கர்த்தர் மாற்ற விரும்புகிறார். நெருக்கத்தில் இருக்கிற அநேக தேவனுடைய பிள்ளைகளை கர்த்தர் விசாலத்தில் வைக்க போகிறார். உங்கள் நெருக்கம் வெகு சீக்கிரத்தில் மாறப்போகிறது. நீங்கள் அநேகருக்கு சாட்சி சொல்ல போகிறீர்கள். ஆண்டவர் உங்களை சாட்சியாய் நிறுத்த போகிறார். வழியே இல்லை என்று நினைக்கிற அநேகருக்கு ஆண்டவர் இன்றைக்கு தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார், இல்லை, வழி உண்டு. 7 வழி அடைக்கப்பட்டாலும் ஆண்டவர் உங்களுக்காக திறக்கிற வழி இருக்கத்தான் செய்கிறது. கர்த்தர் திறந்த வழியை யாராலும் அடைக்க முடியாது. வழி உண்டு. நீங்கள் நினைக்கிறீர்கள் இனி வாசல் இல்லை, இனி வழி இல்லை, இனி வழியே இல்லை, எல்லா வழிகளும் போனது. ஆனால் கர்த்தர் சொல்கிறார், இல்லை, வழி உண்டு. ஆண்டவருடைய வழிகள் உங்களுக்கு தெரியாததுனாலே இல்லை என்று நினைக்காதீர்கள். எஸ் லார்ட், எல்லாரும் ஆண்டவருடைய சமூகத்தில் அப்படியே கண்களை மூடலாம். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுங்கள். ராஜா, என் கண்களை திறந்தருளும் என்று கெஞ்சுங்கள். இந்த சத்தத்தை யார் கேட்கிறீர்களோ அவர்கள் சொல்லுங்கள், என் கண்களை திறந்தருளும்.